பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்யலாம்? காணலாம். எனக்கு கண்பானுடைய இந்த கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். ஏன்னா கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போப்பா, நீ என்ன செய்ய போற? இஸ்ரவேலரை மீதியானுடைய கைக்கு நீட்டு ரட்சிக்க போற, உன்னை அனுப்புறவன் நான். இவன் சொன்னா, நான் யாரியா, எனக்கு என்ன தகுதி இருக்கு, என்னால் எப்படி முடியும்னா ஆண்டவர் தான் சொன்னார். ஏன்னா கர்வாலி மரத்தில் இருந்த தூதன் தரிசனமாகி இவனுக்கு சொன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா. ஆனால் அவன் சொன்னா, கர்த்தர் எங்களோட இருந்தா ஏன் ஐயா பாடுகள் வருகிறது, ஏன் ஐயா வேதனைகள் வருகிறது, ஏன் ஐயா கண்ணீர் வருகிறது, ஏன் ஐயா உபத்திரவங்கள் வருகிறது. நமக்கு அவர் யாருன்னு தெரியல. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து சங்கீதம் 22:24 திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 22:24 எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? ஒவ்வொரு நாள் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே, ஒவ்வொரு நாளும் உன் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உண்மையை நோக்கி, உலகினை மறந்து உண்மையை நோக்கி ஓடி வருகின்றே. உலகினை மறந்து உண்மையை நோக்கி ஓடி தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனை அல்லது கண்களையே, தேவனை அல்லது கண்களையே தினமும் திறந்தருளும். தேவனை அல்லது கண்களையே தினமும் திறந்தருளும். தினமும் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. உமது
அடிமை எல்லாம் எடுத்திருப்பீங்க. சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க உபத்திரவத்தை பார்த்து மற்றவங்க அற்பமா நினைக்கலாம், அருவருத்து ஒதுங்கி கூட போகலாம். ஆனா நீங்க விசுவாசிக்கிற தேவன் யாரு? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார். அது மட்டுமல்ல, அருவருக்க மாட்டார், தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். நிச்சயமா தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நிச்சயமா இந்த விசுவாசத்தோட கூட்டு பாருங்க, உபத்திரவத்தை அவர் மாற்றுவார். ஏன்னா உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை மற்றவங்க என்ன செய்வாங்க? அற்பமா எண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு போய் ஏன்னா குழந்தைகள் ஆமாம் இவளுக்கு இதே பாட்டு தான், அதான் வரும்போது வரும்லம்மா. ஏன்னா அவளுக்கு இருக்கிற அந்த உபத்திரவம் யாருக்கு தெரியும்? மாமியாரால் உபத்திரவம், சுற்றி இருக்கிறவங்களால போகும்போதெல்லாம் சரி. என்ன ஏதாவது புழு பூச்சி உண்டா? புழுவும் பூச்சி வச்சு என்ன பண்ணுறது? கிராமங்கள் அப்படி தான் கேட்பாங்க, என்ன ஒரு புழு பூச்சி உண்டா? நிச்சயமாக புழு பூச்சி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, காது கேட்குற மாதிரி பேசுவாங்க, இவளும் பார்க்குற ஒன்றும் காண அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஏன்னா உன் உபத்திரவத்தை மற்றவர்கள் அற்பமாக எண்ணுவார்கள். சில நேரம் வியாதியாக இருந்தால் நீ ஒரு தரத்துக்கு 2 தரத்துக்கு 3 தரத்துக்கு சொன்னீங்கன்னா சரி, சீக்குக்காரி இந்த மாதிரி சீக்குக்காரி அவட்ட போத. அதை விட ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொல்லுன்னு கொஞ்சம் இருமி பாருங்க, அவ்வளோதான் கொரோனாவான்றான், பயந்து ஓடி போயிடும். அதுலேயும் கொஞ்சம் சளியிலே வந்து ஏச்சா வாப்பான்றோம். முந்தி காலத்தில் டிவினா பக்கத்தில் வரமாட்டாங்க, முகத்தில் என்ன செய்வாங்க? ஆத்திரம். அந்த நர்சஸ் கூட என்ன செய்வாங்க? பார்க்குற நர்சஸ் கூட ஒரு முகத்தில் மாஸ்க் என்ன செய்வாங்க? போட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த மூச்சு காற்றுல கூட என்ன செஞ்சிடும்? வந்துடும்பாங்க. இன்னைக்கு அப்படித்தானே இருந்தோம். ஒருத்தர் கை கொடுக்காத, கையை கழுவு, காலை கழுவு, கழுவி 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 தான் பார்த்தோம். ஆனால் எத்தனை பேரை இழந்தோம். எனக்கு அன்பானவர்களே, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாத தேவன். வேதத்தில் பாருங்க, ஒரு மலடியாக இருந்த அன்னாள் அவளை பேச்சிலேயே உபத்திரவப்படுத்தினாங்க. அவளுடைய சக்களத்தி வெறினாள். அவள் தானோ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் மனமடியும்படி அவளை பேசுவாள். அவள் போய் அழுவாள். அவருடைய உபத்திரவத்தை புருஷன் கேட்பான், நான் 10 குமாரரோட நான் உனக்கு பெருசு இல்லையா? ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்க? ஆனால் அவள் உபத்திரவம் தீரவில்லை. எனக்கு அன்பானே, இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பேர் வயதான காலத்தில் உபத்திரவப்படுறீங்க? எத்தனை வீட்டில் வயதான காலத்தில் மருமக்கள் பெற்ற பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கூட பார்க்காம எத்தனை நேரம் ஒரு அம்மா, எனக்கு துளசின்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுவாங்க அடிக்கடி. அந்த அம்மா கண்ணீர் விட்டு சின்ன பிள்ளை மாதிரி 86 வயசு வரும்போது சொன்னாங்க, அழுவாங்க, கதறி கதறி அழுவாங்க. ஏனையா என்னை பார்க்கலையே ஒருத்தரும். எனக்கு அன்பானவர்களே, உபத்திரவம் வந்துருச்சுன்னா மனுஷன் அற்பமாக எண்ணுகிறான். இன்னைக்கு ஒருத்தர் படுத்த படுக்கையிலே இருக்காருன்னா எத்தனை பேர்கிட்ட போவோம்? போய்கிட்டு சொல்லுவோம், எப்பா என்ன வாடகை அடிக்குது. இருக்கத்தான் செய்யும். நம்ம அப்படி இருந்தோம்னா, நமக்கு நேரம் அப்படி ஒருத்தர் சொன்னான்னா எப்படி இருக்கும்? நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தது. அதுதான் உண்மை. தனக்கு வரும்போது நம்ம எப்போவுமே மாமியார் உடைச்சா மண்சட்டி, மரும உடைச்சா இப்படித்தான். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவரிடத்துல சொல்லி பாருங்க. என்ன சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான்.
எனக்கு உதவிடும் எனது ஆண்டவன் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவன் என் பக்கம் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றிகள் நாளிது. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. வெற்றியில் நாளிது இன்று அகமகிழ்வோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் மீது கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எல்லாம் ஐயா ஒன்றை தெரிஞ்சுக்கங்க. உபத்திரவம் வரும்போது சொந்தங்கள் போயிடும், பந்தங்கள் போயிடும், உறவுகள் போயிடும். உண்மைதானே? சொந்தங்கள் எங்கே இருக்கும்? வேதத்தில் பாருங்க, ஒரு மனுஷன் 38 வருஷம் படுத்து கிடந்தான். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் 5 மண்டபங்கள் உண்டு. அதில் சூம்பின கையை உடையவங்க, கண் இல்லாதவங்க, கால் இல்லாதவன், எப்பேற்பட்ட நோயாளியாக இருந்தாலும் அங்கே வந்து படுத்திருப்பான். எப்போவாவது ஒரு தேவதூதன் வருவார், வந்து அந்த குளத்தை கலக்குவார். அதில் யார் போய் முதல்ல இறங்குறாங்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சோமாயிரும். அந்த இடத்துல ஒருத்தர் 38 வருஷம் படுத்து கிடந்தா இங்கே வேதமே சொல்லுது. அப்போ அந்த 38 வருஷம் சொந்தக்காரன்லாம் எங்கே போனா? அவனே சொல்றான். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். உடனே என்ன சொல்லியிருக்கணும்?
ஆமான்னு ஆமா, இவ்வளவு நாள் படுத்து கிடக்கிறேன் தெரியலையா, என் வேதனை உங்களுக்கு புரியலையா, என் கண்ணீர் உங்கள்கிட்ட சேர்த்து வரலையான்னு கேட்டிருக்கணும். ஆனா இவன் என்ன சொல்ல தெரியுமா? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது. ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு. யாரும் தெரிஞ்சிருச்சு? ஆண்டவர். அவ்வளவுதான், அது தெரிஞ்சிருச்சு. அதனால ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. உதவியற்ற நிலையில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்கிறான். அதனாலதான் நம்ம பாடணும். என்ன பாடணும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர், எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உன் பக்கத்துல என் பக்கத்துல இருக்க. நாம விசுவாசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டான், அல்லேலூயா. அருவருக்க மாட்டான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாம இவன்லாம் இருந்தா என்ன போனா என்ன அப்படி சொல்றவங்க எத்தனை பேர்? எத்தனை வயதான தாய்மார்களை பார்த்து இந்த கிழவிக்கெல்லாம் சாவு வராதா எத்தனை பேர் சொல்றாங்க? இது என்ன இனிமேல் நாட்டை கட்டி ஆளப்போகுது. எனக்கு அன்பான மனிதர் தூற்றுவார்கள், ஆனால் மகிழச் செய்கிற தேவன் அவர் யார்? உன் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், தம்முடைய முகத்தை மறைக்கவும் மாட்டார். அதென்ன தம்முடைய முகத்தை மறைக்காதவர்? மனுஷன் மறைச்சிக்குவான். ஏன்னா போனால் ஏதாவது என்ன செய்வான்? கேட்டுருவான், ஏதாவது கேட்பான், அங்கிட்டு போத. ஆனால் அவர் அப்படி இல்லை. தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிட்டா கேட்டருவார். ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோமா? நீ விசுவாசித்தால், திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்ல, நீ விசுவாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2 கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் இருந்தான். 9ஆம் அதிகாரத்தில் அவர் கேட்டார். வந்த உடனே சீசன்லாம் கேட்டாங்க, ரவி கண்ணு தெரியாமல் இருக்கானே, பார்வை இல்லாமல் இருக்கிறானே, இவன் யாரோ செஞ்ச பாவத்தினால இப்படி வந்துருச்சு போல. இவன் செஞ்ச பாவமோ, இவங்க அப்பா செஞ்ச பாவமோ, இல்லை அம்மா பெற்றோர் செய்த பாவமோ, இல்லை இவன் செஞ்ச பாவமோ. அவன் சொன்னார், எந்த பாவமும் இல்லைப்பா, என்னுடைய நாம மகிமைப்படுவதற்கு தான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரையில் துப்பினார், சேர் உண்டாக்கினார், அவன் கண்ணிலே பூசினார். பூசிட்டு என்ன சொன்னாரு? சீலோவாம் நீ போய், அதான் முக்கியம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். ஆமா, நானும் அர்த்தம் கேட்டிருப்பேன், எப்படி போறது ஆண்டவரே? சீலோவாம் குளம் எங்க இருக்கு? படி இருக்கா? உள்ள இறங்கி போனா பாசம் இருக்கா? நான் இது வரைக்கும் போனதே இல்லையே. அவன் எந்த வார்த்தையும் சொல்லலை. எனக்கு அன்பானவர்களே, போ அப்படிங்கிறாரே, சொல்றவர் யாரு? அவனுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏன்னா அவர் கருப்பா சிகப்பா என்ன அங்கி கொடுத்திருக்காரு தெரியாதா? ஏசு ஒரே அங்கி, தையல் இல்லாத அங்கி, ஒரே அங்கி மேலே அங்கி உடுத்திருப்பார். அதனால தான் அது பிக்க முடியாமல் கடைசியில் சீட்டு போட்டாங்க. ஏன்னா அவர் யாருன்னு கூட தெரியாது, அவர் என்ன உடுத்திருக்கா தெரியாது, அவர் என்னத்தை பூசினாரு தெரியாது.
நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு. அவ்வளவுதான் கமாண்ட். அவன் உடனே என்ன செஞ்சான்? போனா, கழுவினா, பார்வை பெற்றான். நீங்களும் விசுவாசிக்கணும். இன்னைக்கு மெடிக்கலில் சொன்னால் நம்புவீங்க, இந்த மாத்திரையை போடுங்க போயிரும்மா, எதுன்னு தெரியாது. சிலர் போயிரும்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நாம் தெய்வத்தை விசுவாசிக்க மாட்டோம். நீ விசுவாசிக்கணும். எங்கெங்கோ ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க சொல்றது முக்கியமல்ல, நீ கூப்பிடணும். கண் பாரும் ஐயா, என்ன நோக்கி பார்க்க தெய்வமேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்பு, நன்மையினால் நிரப்புவேன். நிரப்பு, நான் அதை நிரப்புவேன்னு சொல்லி தண்ணியை கூட கொடுத்துருவான் மனுஷன். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நன்மையினால் நிரப்புவேன். திருப்தியாக்கு. ஆமாம், உபத்திரவம் இல்லாத மனுஷனே உலகத்தில் கிடையாதுங்க. பேச்சினால் உபத்திரவம், செயல்னால உத்தரவம், நோயினால் உபத்திரவம், ஏழ்மையினால் உபத்திரவம், கடன் பாரத்தினால் உபத்திரவம், சொந்த பந்தங்கள் சொல்லுகிற வார்த்தையினால் உபத்திரவம். யோபுவை பார்த்து சொல்லலையா? வார்த்தையினால நொறுக்கலையா? இன்றைக்கு சொல்லுவேன், உன் உபத்திரவத்தை கண்டு அற்பமாய் எண்ணாத ஒருவர் உண்டு, உன்னை அருவருக்காத ஒருவர் உண்டு, தம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளாத ஒருவர் உண்டு. அந்த ஒருவர் யார்? அவர் யாரா? நாம பாடுவோம், அழகானவர் அருமையானவர் இனிமையான, அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மகிமையானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, 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 அவர் இயேசு, என் இயேசு, என் இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மட்டுமல்ல, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். இதுதான் உங்க உபத்திரவம். எது? வியாதியா, கடனா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா, எங்க போனாலும் வயசாகி போச்சு, உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையா, கேட்டு கேட்டே கொண்டுருவாங்க. உபத்திரவம் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் அந்த உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத, அருவருக்காத, தம்முடைய முகத்தை மறைக்காத தேவன். கூட்டு பார்க்குறீங்களா? அவரே சொல்லியிருக்கார், என்னை நோக்கி கூப்பிடு. எப்போ? ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் என் அன்பு மக்களே, என் அன்பு பெரியோரே, என் அன்பு தாய்மாரே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்புக்குரியவர்களே, தயவு செய்து நீங்க விசுவாசித்து கேட்டு பாருங்க. அநேக நேரங்களில் எத்தனையோ கடிதங்களை எழுதுவோம், எங்கெங்கோ நம்ம காரியத்தெல்லாம் சொல்லுவோம். ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருக்கோமா? இருந்த இடத்துல, படுத்திருக்கிற படுக்கையில் தேடி பாருங்க. நீ சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேட்ட தேவன் உங்களுக்கு சுகம் தருவார். நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இல்லாட்டா விடமாட்டேன்னு கேட்ட யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை நினைத்தரலும் என்று கேட்ட எசேக்கியாவுக்கு வாழ்நாளை கூட்டிக் கொடுத்த தேவன் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, இது தொடர்ந்து வருவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு. ஏன்னா எங்களுடைய ஆலயம் 2 உண்டு, மதுரையிலையும் திருநெல்வேலியும். ஆனால் 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு தான். மற்றவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல,
ஆனால் அது வைக்கப்பட்டது அதற்காகத்தான். ஏன்னா அதில் அவங்க கொண்டாந்து எந்த காணிக்கையும் கொடுக்கணும் அதுக்காக இல்லை. அவங்களுடைய மனதில் ஐயா மண்டி போய் கிடக்கிற கவலைகள் வேதனைகள் மாற வேண்டும். அவர்களும் ஐயா இந்த உலகத்தில் நேசிக்கப்பட வேண்டும். நீங்களும் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஆனால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. இன்னைக்கு தான் ஒருவேளை பார்க்குறீங்கன்னாலும் சரி, உங்களுக்கும் சொல்லுவேன், இதில் 2 நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லை 3 நம்பர் ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒருவேளை பில்லு வேணும்னா மட்டும்தான் அந்த 3ஆவது நம்பர் சொல்லுவேன். இல்லை ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னையா பில்லு, கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு நான் கொடுக்குறதுக்கு இதுக்கு என்ன பில்லுன்னீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவேன், எந்த நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல நாளிலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். ஆனால் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற தேவனை நீ விசுவாசிக்க கூடுமோ? அந்த கேசு கேட்டாரே, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 2 கண்ணீராங்களை பார்த்து கேட்டார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன் சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு சுகம் கொடுத்தது உண்மையானால், யார் யாரெல்லாம் தங்களுடைய காரியத்தில் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.